அனைவருக்கும் வணக்கம். திருமண வாழ்வுக்கு ஏற்ற பாவகம், அதாவது 3, 7, 11ஆம் பாவகம் என்றாலும் 7ஆம் பாவகம் எந்த நிலையிலும் கெடாமல் இருக்க வேண்டும். அதே போல காரகன் சுக்கிரனும் கெடாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நீடித்த தாம்பத்திய அமைப்பு, நல்ல மன வாழ்க்கை, திருப்திகரமான மன வாழ்க்கை போன்றவைகள். எனவே ஒரு ஜாதகத்தில் என்னதான் ஒரு 11ஆம் அதிபதி வலுவாகவே இருந்தாலும் 7ஆம் அதிபதி முழுமையாக கெடக்கூடாது. என்றால் கலஸ்தரம் என்று வந்துவிட்டாலே அங்கே 7ஆம் அதிபதி தான் வரும். 7ஆம் அதிபதியை விட 11ஆம் அதிபதி வலுக்கும் நிலையில் தான் ஒருவருக்கு 2வது திருமணம், 3ஆம் அதிபதி வலுக்கும் நிலையில் 3வது திருமணம் போன்றவை நடக்கும். எனவே ஒரு ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கெடும் நிலையில் கண்டிப்பாக அவருக்கு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்காது. திருமண வாழ்வில் பிரச்சனைகள் கண்டிப்பாக தலைதூக்கும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டாலே நீடித்த தாம்பத்திய சுகம் என்பது இருக்காது. அதனால தான் சொல்கிறது, எந்த ஒரு ஜாதகத்திலையும் திருமண வாழ்வில் இருப்பது குருவும் சுக்கிரனும் முழுமையாக கெடக்கூடாது என்பது. அதாவது குரு புத்திர பாக்கியத்தையும் புத்திர பாக்கியத்துக்கு காரணமான தாம்பத்தியத்தை தருவது சுக்கிரன் ஆகும். எனவே எந்த ஒரு ஜாதகத்திலையும் குருவும் சுக்கிரனும் முழுமையாக கெடக்கூடாது திருமண வாழ்வில் ஈடுபடுவார்கள். இந்த அமைப்பில் இது ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம். 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கெடும் நிலையில் அவருக்கு திருமண வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 6/8/1978 4 PM அளவில் பிறந்திருக்கார். பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுசு லக்னம். லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் சூரியன் குரு, 9ஆம் வீட்டில் சந்திரன் புதன் சனி, 10ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் ராகு. இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிரன் ஜாதகத்தில் இருக்கிற சந்திரதிசையிலேயே இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடந்தது. ஆனால் திருமணம் நீடிக்கவில்லை. இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் வீட்டை சனி செவ்வாய் 2 பேரும் சனி பார்க்குறார். போதாக்குறைக்கு 7ஆம் அதிபதியான புதன் அமாவாசை விட்டு அப்போ தான் வெளியே வந்த சந்திரனுடன் சனியுடனும் மிக நெருங்கி இருக்கிறார். அட்டமாதிபதியும் அந்த லக்னத்தின் மாரகாதிபதியும் புதனுடன் நெருங்கி இணைந்திருக்கிறார்கள். அப்படி 7ஆம் அதிபதி முழுமையாக கிடும்போது 7ஆம் இடத்திற்கு சுபர் பார்வையாவது இருக்க வேண்டும். இங்கே 7ஆம் இடத்தை எந்த சுபரும் பார்க்கவில்லை. அப்படியும் போகும் பட்சத்தில் காரகன் சுக்கிரனாவது ஓரளவு நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இங்கே காரகன் சுக்கிரன் செவ்வாயுடனும் ராகுடனும் இணைந்து நீசமாகி முழுவதுமாக கெட்டுவிட்டார். அதாவது சுக்கிரன் நீசமானதோடு மட்டும் இருந்திருந்தால் பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்காது. ஆனால் அதே சுக்கிரன் செவ்வாயுடனும் ராகுவுடனும் 2-3 டிகிரிகள் வித்தியாசத்தில் இணைந்திருப்பதால் சுக்கிரன் இங்கே முழுமையாக கெட்டுவிடுகிறார். அவரே 11ஆம் அதிபதியும் ஆவதால் 2வது திருமணத்தில் தர இயலாத நிலையில் அந்த சுக்கிரன் இருக்கிறார். இந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் தோல்வியில் முடிந்தது. காரணம் சொல்ல கேட்டீங்கன்னா 7ஆம் அதிபதி முழுவதுமாக கெட்டுவிட்டார். இந்த அமைப்பில் 2வது திருமணமாவது நடக்குமா என்றால் 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து செவ்வாய் ராகுவுடன் இணைந்து முழுவதுமாக கெட்டுவிட்டார். எனவே 2வது திருமண அமைப்பு இந்த ஜாதகருக்கு நிலைக்காது, கிடைக்காது. அப்படியும் கிடைத்தாலும் நிலைக்காது. 3வது திருமணம் இருக்குமா? 3வது திருமணம் அமைப்பெல்லாம் இந்த ஜாதகருக்காகவே இல்லை. பொதுவாகவே 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம், அதாவது கணவன் மனைவி உடலுறவை குறிக்கக்கூடிய பாவகம். மேலும் சுக்கிரன் தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய காரக கிரகம். இந்த இரண்டும் கிட்டவிட்டாலே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் வருமையிலேயே நீடித்த தாம்பத்திய சுகம் என்பது இருக்காது. இந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் நடந்துச்சு. முதல் திருமணத்திலிருந்து இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க. சரி, 2வது திருமணத்திற்கு முயற்சி செய்கிறார். 2வது திருமண அமைப்பு இந்த ஜாதகருக்கு இல்லை. மேலும் திருமணத்தின் மூலமாக கிடைக்கும் புத்திர பாக்கிய அமைப்பும் இந்த ஜாதகருக்கு இல்லை. ஏனால் புத்திரகாரன் குரு 8இல் மறைந்திருக்கிறார். புத்திரஸ்தான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து கெட்டிருக்கிறார். தன் 5ஆம் வீட்டிற்கு 6இல் மறைந்து கெட்டிருக்கிறார். எனவே இந்த ஜாதகருக்கு நீடித்த தாம்பத்திய சுகமோ புத்திர பாக்கியமோ இல்லை. இந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே திருமண விஷயத்தை கணிக்கும் போது 7ஆம் பாவகம் எப்படி இருக்கிறது? 7ஆம் பாவகம் கெட்டுவிட்டதா? 7ஆம் பாவகாதிபதியாவது நன்றாக இருக்கிறாரா? 7ஆம் பாவகாதிபதியும் நன்றாக இல்லாத பட்சத்தில் காரணம் சுக்கிரனாவது நன்றாக இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் தாம்பத்திய அமைப்பு ஓடிவிடும். என்னதான் 11ஆம் இடம் 2வது திருமணத்தையும் 3ஆம் இடம் 3ஆம் திருமணத்தையும் குறித்தாலும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையான பாவகம் 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் முழுமையாக கிடக்கூடாது. அதாவது ஒரு அளவு பங்கப்பட்டு இருக்கலாமே தவிர முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு தாம்பத்திய சுகம் என்பது கேள்விக்குறியாகிறது. பொருந்தா மனைவி, பொருந்தா வாழ்க்கை துணை அல்லது திருமணமே ஆகாத நிலை, திருமணமாகியும் திருப்தியற்ற மன வாழ்க்கை போன்றவை ஏற்படும். இந்த ஜாதகம் அப்படி தான் முதல் திருமணம் இருக்கக்கூடிய புதன் அமாவாசைக்கு உள்ள அப்போ தான் வெளியே வந்துருக்கிற சந்திரனோடு சனியோடு நினைச்சு கெட்டு போயிட்டார்.
ஏழாம் பாகம் எந்த விதமான சுபர் தொடர்பில் இல்லை. ராசிக்கு 7ஆம் கட்ட சனி பார்க்குறார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்வில் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு. அப்படி 2வது திருமணமாக நடக்குமா என்றால் நடக்காது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11ஆம் வீட்டாதிபதி தன் வீட்டிற்கு 12இல் மறைந்து ராகு செவ்வாயுடன் இணைந்து முழுமையாக கெட்டுவிட்டார். எனவே 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கெடுநிலையில் ஒருவருக்கு திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக நிலைக்காது, நீடித்து இருக்காது. அதாவது இங்கே புத்திரமானமாவது நான் வலுவாக இருந்தால் அந்த திருமணத்தின் மூலம் புத்திர பாக்கியமாக கிடைத்திருக்கும். அதன் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இங்கே புத்திர பாக்கியமும் புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி காரகன் எல்லாம் கெட்டு 7ஆம் அதிபதி சுக்கிரன் எல்லாமே கெடும் நிலையில் இவருக்கு நீடித்த தாம்பத்திய வாழ்வோ குழந்தை பாக்கியமோ இல்லை என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.